கொஞ்ச நாள் எது பண்ணாலும் இடையில இது பண்ணது கிடையாது. அந்த சாமி என்ன இதை ஏத்துக்கவே இல்லை யாரும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க போனாலும் ஒரு விளக்கு போட்டு போனா அந்த காரியம் எதுவுமே தர வர. உன் மேலதான் எனக்கு சந்தேகம். ஏன் மேல சந்தேகம்? உங்கள் மூலம் உங்களால் மட்டுமே செயல்படும் இந்த அறக்கட்டளைக்கு உங்களால் முடிந்ததை மட்டும் நீங்கள் செய்யலாம். உங்கள் பங்களிப்பாக, உதவியாக அல்ல. எடுத்த டேட்ல முடிஞ்சிருச்சு. நீங்க தானே? ஆமா, 17ஆம் தேதி தானே சொல்லியிருந்தது. 17ஆம் சொல்லிதான். எனக்கு என்னன்னா அங்கே எடுத்து அங்கே சொன்னா ஒரு செட்டு கூட போட முடியாது. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தடுங்கல், எவ்வளவு ஒரு போராட்டம் நீங்களே இதோட காணொலி பார்த்திருப்பீங்க. அதோடைய தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவசங்கர் அண்ணன் அரண்மனை அறக்கட்டளையில இருந்து வந்து பக்கத்து ஊருக்கு வந்திருப்பாங்க போல. சோ அது இது கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க சிவனடியார்கள் எல்லாருமே வந்து சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு அதே இடத்துல கொஞ்சம் பக்கத்துல எடுத்து வச்சு, அதாவது இன்னைக்கு தான் சொல்லியிருந்தோம் 17/9 நம்ம வந்து பண்றோம்ட்டு, அதே தேதியில எதிர்பாராம நடக்க போகுதுங்க. அவருக்கு அதே அளவுல செட்டு போட்டு அவருக்கு நந்தி அமைப்பு பண்ணி இன்னைக்கே நடக்க போகுது. இன்னைக்கு 17/9/2024 அதனுடைய வேலை தான் இனிமேல் இப்ப ஆரம்பிக்க போது. தொடர்ந்து பார்ப்போம். தொழுவாக்கிழங்கு அருள்சை காவிரி புலியோ திருநீர் புனல்கங்கை சென்னடை மேல் வைத்த நன்றுடையானை தீயதிரானை நரவேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை திறடையா திருவுடையானை கீராப்பள்ளி குன்றுடையானை கூறுடையன் உள்ளம் புலியுரிமே அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பாவனமுதற்கே உலகு கட்டதனால் ஆய பயணங்கள் பாலறிவன் நட்டார் சொலார் எனின் சிவசிவா உன்னுடைய பாக்கியமே எனக்கு பெரும் பாக்கியமில்லா கண்ணா. தாத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வந்து எடுத்தீங்கன்னா ஒரு 2000 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருப்பாரு போன காணொலியில. இன்னைக்குதான் நம்ம எடுத்து வைக்கிறதா சொல்லியிருந்தோம். அவரே வந்து பாத்தீங்கன்னா பூஜையை தொடங்கி எடுத்து வைக்கலாம்பா அப்படின்ட்டு அவர் வயல என்ன தாத்தா எடுத்து வைக்கலாமா சொல்லுங்க, வாயத்தை வந்து சொல்லுங்க. எடுத்து வைக்கலாமா? சந்தோஷமா உங்களுக்கு? இங்கதானே இருக்க போது ரெடிங்கிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம அவர் வந்து எடுத்து பண்ண போறோங்க. வேற லெவல்ல அவர் வந்து பண்ண போறோம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து எதுவுமே வந்து தவறுனதே கிடையாது. ஸோ இது நமக்கு ரொம்ப மன வருத்தப்பட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம சொன்ன தேதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவரை நம்ம வந்து எடுத்து மேலே ஏற்றி வைக்க போகிறோம். என்ன வேற இடம் மாற்றி வைக்கிறதா சொன்னோம். இங்கேயே வந்து அவங்க இடம் வந்து பெருசாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு ஸோ இன்னைக்கு வந்து சிவனடியார்கள் மூலமாக இன்னைக்கு அதை வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். எடுத்தப்போம் 2 அடி நாய் பிடிச்சிருச்சு. அந்த ஒரு நாய் இல்லாம அது இல்லாம பிடிச்சிருச்சு. அது என் வீட்டுக்கு காவல்மா. கண்டிப்பா வந்து உண்மையில கண்டிப்பா சாமிக்கு போதுவா சத்தியம் சொல்றேன் வந்துரும். கண்டிப்பா எங்க போச்சு அந்த நாய்? உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எப்பயில இருந்து காணோம்? இவங்க வந்தானேல இருந்து. வந்தேல இருந்து. என்ன போய் வீடியோ எடுக்கிறேன். அது எவருமா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எங்க என்ன மாத்தி மாத்தி சொன்னாங்க. நீ பாத்தீங்களா இல்லையா அந்த இது காணொளி பாத்தீங்களா இல்லையா? யாரு நான் இருந்தாலும் அந்த பேர் இருந்தா தெரிஞ்சாக்க நான் உங்களை வந்து இவ்வளவு விவரமா கேட்பேன். நீனா நானே எல்லாம் ஒன்னாதான் வந்திருந்தோம். நானும் கவலைப்படுறேன் அந்த நாயை காணாமேன்னு சொல்லிட்டு. நீங்க வந்தவனே கேட்டேன், கேளுங்க நாயை காணோம் அப்படின்னு. நீங்க வந்ததுல இருந்து தானே காணோம். என்ன நான் கார்ல எடுத்துட்டு அப்படிதான் மேலதான் எனக்கு சந்தேகமே வருது. நான் கார்ல எடுத்துட்டு அப்படி குடுத்தீங்கன்னா கூட நான் எடுத்துட்டு போயிருப்பேன். ஆனா நான் எடுத்துட்டு போல. அப்ப எங்கதான் இப்ப வருங்க இந்த பையன்? வருமா நீங்க திருப்பணி நடக்க போதில்ல, வரும். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். நீங்க சாயை கண்டுபிடிச்சு குடிச்சுட்டு போங்க. சரி, நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பாக்குறேன். சரிங்களா? இல்ல அந்த நாயை வந்து நான் அன்னைக்கு பேசிட்டு போயிட்டு திரும்ப வந்து பாக்குறப்ப திரும்ப காணாம. அப்ப உன் மேலதான் எனக்கு சந்தேகம். என் மேலதான் சந்தேகம். கார்ல எடுத்து போட்டு நான் போயிட்டேன். ஏதோ மந்திரம் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டேன். இப்படி எல்லாம் என் மனசு தோணுச்சு. ஏதோ ஒரு பரவாயில்ல, இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களா நாய் மேல? கண்டிப்பா வந்துருமா? சரிங்களா? அது நாய் இல்லாம 2 ஆட்டை காணாமா? ஆட்டை விட்டு நைட்ல வந்து அந்த பையங்க இவங்க விட்டு நாய் வந்து புடிச்சு தின்னுடுது. என்னத்துக்கு என்ன சொல்ற? அது கிட்ட போய் இப்ப நான் கட்டில போட்டு தூங்குறேன் அந்த ஆட்டுக்கிட்டே. இதுக்காக டக்குனு ஆட்டை வைக்க நாய் இல்லாம பாதுகாப்பு இல்லாம இருக்கு. பாதுகாப்பா இருந்து எவ்வளவு நாளா உங்கள்ட்ட இருந்தது? அது இப்ப ஒரு வருஷமா எங்ககிட்ட தானே இருக்குது. அங்க எங்கன்னு சுத்துனது. எங்க வீட்டுல பேர் என்ன? அதுக்கு பேர்லாம் நான் வைக்கல. பேர் என்ன தம்பி அந்த நாய்க்கு? பாருங்க, பாதுகாத்திருக்கு. நீங்க பேர் வைக்காம வச்சிருந்தீங்க. அந்த பயலுக்கு தெரியுது பேரு. சரிங்களா? எல்லாரும் நம்ம வந்துரும். எங்க போச்சுன்னு தெரியலமா. இந்த சாமி பதம் வந்துட்டா எனக்கு நல்லதுங்க. அது மேல அவ்வளவு ஆசையா இருக்கீங்களே. நைட்ல நான் தூங்கவே முடியலங்க. நாய் இல்லாமலையா? ஆட்டுக்குட்டி வந்து புடிச்சிருக்கு. வேற அவ்வளவு கவலா இருந்துச்சு. அது
அப்புறம் நான் எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன், ஒரு வாட்டி தானே பதில் சொல்லுவேன். ஆச்சரியமா இருக்குமா, ஒரு நாய் இல்லாம 2 ஆட்டுக்குட்டியை வந்து பிடிச்சிருக்குங்கிறப்ப அவ்வளவு கவலையா இருக்கு. அவ்வளவு கவலையா இருக்கா? அந்த நாய் வருதுன்னு தெரிஞ்சா அது 10 ரூபாய் அந்த கம்யூனிட்டி வச்சிருக்காங்க, திட்டணும் அவன் பொதுக்கட்டம் அப்படியே வந்து அந்த ஆட்டுக்கிட்ட விடாம சுத்தி 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 உடியாருவான். அதுலயே அந்த நாய் மிரண்டு மிரண்டு ஓடி போயிடும். இது வர்ற நாய் பத்தி அந்த ஒரு நாய் விரட்டு பத்துக்க அவ்வளவு வந்து இப்ப 2 ஆட்டை கொடுத்து தின்னுடுச்சு. டெய்லி மருந்து. கவலைப்படாதீங்க, விடுங்க, வந்துடும். இன்னைக்குள்ள வந்துடும், சாமிக்கு பூஜை நடந்து போறதுக்குள்ள வந்துடும். சரி, இப்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஏதோ பணம் காசு வைக்கணும்னாலும் வைக்கலாம், வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் வேணாம். நிம்மதியா சாமி கும்பிடுங்க, வந்துடும். நானும் நாயை தான் தேடிட்டு இருக்கேன். நல்ல விஷயம். சரி, என்ன நீ மேல ஏத்தணும்ல, அவர் கீழே வச்சு 2ஆ உடைச்சு வச்சிருக்கீங்க. நாங்க போய் உடைச்சோம், அதுக்கு முன்னால அதை கண்டுக்காம உங்க வீட உடைக்க கேளுங்க, நான் சொல்றத நீ அப்புறம் பேசு. அதுக்கு முன்னதான் இதை கண்டுக்காம சனங்க ஏறி உட்கார்ந்துட்டு அப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, நாங்க இந்த மாதிரி பிள்ளையா இருப்போம். இல்ல அப்ப தெரியாம கேளுங்க, இந்த மாதிரி பிள்ளையா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அட்டகாசம் அங்க நடத்துது, கோலமா வச்சா இருப்பாங்க. இதுலயா அந்த கோவங்களை நசுக்கி கூட வீட்டுக்காரர் சொன்னாரு, அந்த சாமி என்ன இதை ஏத்துக்கவே இல்லை யாரும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடியே? ஆமா, இந்த சாமினே யாருமே கண்டுக்கல. 2015 அதான் 10 வருஷம். அதான் சொல்றேன்ல, இந்த பசங்களாட்ட நான் நல்லா பெரியவளா இருப்பேன். அப்பெல்லாம் இதுல வந்து குந்திருப்பாங்க, அங்கெல்லாம் ஏறி குந்திப்பாங்க, பண்ணுவாங்க, படிப்பாங்க, அது மாதிரிலாம் இருந்துச்சு ஊர்ல. அதுக்கப்புறம் இதுக்கு நல்ல நேரம் வந்து அப்புறம் எல்லாரும் ஒரு விளக்கு வச்சு கும்பிட ஆரம்பிச்சோம். எப்படி திடீர்னு அத பத்தி மாறி வந்திருக்கு, எல்லாருக்கும் சாமி வந்து மாத்தி விட்டுருக்கு. திடீர்னு மாறாது, ஏதோ நடந்திருக்கும்ல. அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அவங்கவுங்க மனசார ஒரு தானாவே மனசு வந்து செய்யறாங்க. ஒரு விளக்கு எங்க அம்மா விடிய விட வேண்டு வைக்குது. எங்க தம்பி 30 நாள் மாலை கட்டி போட்டு தினம் அவசியம் பண்ணி சொந்தக்கல்ல சக்கரை சாப்பிட்டு கொடுத்தோம். இப்படி ஒருத்தருக்கா சாமியா சொல்லல, அது அவங்கவுங்க அனுபவத்துல செய்ய சொல்லுது. இப்ப நான் இருக்கலாம், எனக்கு சாமி ஒரு பொருள் செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும், விளக்கு போடணும், அவங்க புத்திக்கா வந்தது. இது நீ சொல்லி கொடுத்து நான் சொல்லி கொடுத்தலாம் இருக்காங்க ஏத்து. அதுக்கப்புறம் வந்து இது உண்மையா கூப்பிடுறேன். இந்த நாள் பிறக்க சொன்ன சாமிக்கு எல்லாம் நாங்களாம் எதுவுமே ஏத்துக்கல, அவங்கவுங்க மனசுல தோன்றதை செய்யறோம். அது எங்க தம்பி தான், அதுதான் நல்லா செய்யும். அதுக்கு இன்னும் வெறும் ஒரு கல்லு மாரி நாங்க சின்ன பிள்ளைல. ஆனா இவ்வளவு நடந்த விஷயத்தையும் சொல்றேன். அதாவது ஓரத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இது உடனே இதெல்லாம் பெருசாவே யாரும் எடுத்துக்க கிடையாது. இப்ப சாமி மாரி வச்சுக்கிட்டு கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். மாறிலாம் இல்லம்மா, சாமிதான். சாமிதான் சொல்றேன் நானு. அது உடஞ்சு போச்சுங்கிறியா, அதுக்கு சொல்றேன். அந்த உடஞ்சாலும் சாமிதான், கை கால் உடஞ்சிட்டு சாமிதான். அதான் நான் சொல்றேன். இந்த 10 வருஷத்துக்குள்ள நல்லா வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு, இன்னும் நல்லா வந்துரும் பாருங்க. சரிப்பா, சாமி எல்லாரையும் நல்லா இருக்கணும் வேண்டியது எங்களுக்கு. எனக்கு சாமி தான் நல்லா இருக்கும். நாங்க அது நீங்களே போய் கேட்டுங்க. நாங்களும் நல்லா இருக்கோம் சாமி. நல்லா இருக்கு, நல்லா எப்படியோ வந்து திரும்ப ஆரம்பிச்சுட்டீங்க, எப்படியோ வந்து பண்ணிட்டீங்க. எல்லாம் இறைவனோட திருவருள். நானும் நடக்கணும் ஒரு வீடியோ போட்டேன், நடக்காதுன்னு ஒரு வீடியோ போட்டேன். பரவாயில்ல, இன்னைக்கு வந்து இந்த புளியெல்லாம் வந்து இங்க வந்து மருந்து அரைச்சிருக்காங்க அதுல வச்சு. அதாவது இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு இதுல அரைக்கிறது, அந்த மாதிரியான இதுல எல்லாம் அரைச்சிருக்காங்க. ஆழமா போகணும்னு நினைக்கிறேன். இல்லையா, இப்ப இந்த உயரத்துக்கு அப்படியே இருக்கீங்க, இது கீழே அப்படியே. ஆமா, அது அப்படியே அப்படியே ஒரு 6 அடி கம்மியா இருக்கலாம். 4 பட்டு மாறும், 4 பட்டை மாறும். இந்த ஹைட் வந்து இந்த ஹைட் அப்படியே. இப்ப இதோட ஹைட்டுக்கு இந்த இது அப்படியே, ஆனா இறங்கி இருக்கு. இது வந்து இங்க இருக்கும். இப்ப காங்கிரீட் போட்டு வச்சுட்டாங்க, அதை எடுத்துக்கலாம். 8க்கு கீழே இருக்குமா இல்ல 8 பட்டை தானே? 8 பட்டை. இது 8 பட்டையா? இதுதான் 8 பட்டை. இந்த பட்டை 8 பட்டை. இதுதான் வந்து இந்த விஷ்ணுபாகம். கீழே இருக்கிற அந்த 4 பட்டை வந்து பிரம்மபாகம். இது விஷ்ணுபாகத்துல தான் இவங்க உட்காந்துருக்கோம். மேல இருந்து ஒரு பாகம். இதெல்லாம் அடையாளங்களா இருக்கணும், இவங்க தானே பண்ணது. நாளாக தெரியல, இதெல்லாம் அடையாளங்களா. உடஞ்சதை மட்டும் உடஞ்சிருக்கேன். அந்த பேஸ்ட் நம்ம இதுல ஒட்டினாங்கல்ல. ஆமா, என்ன ஆச்சுங்க அதுல? கோலங்கல்லு மார்கழி மாசத்துல மட்டும்தான் கோலம் விடுவாங்க அந்த காலத்துல. நான் கோல பிடிக்கும் கல்ல அரைக்கிறதா? ஆமா, நான்லாம் பச்சை புள்ள ஒரு 5 நாளா விவரம் தெரியும். வேற ஒண்ணு இதுல குழி போறதுக்குலாம் வேலை இந்த ரவுண்ட் ரவுண்டா குழி வந்து ஒருத்தருக்குள்ள எல்லாருமே வந்து கோலமா வச்சுக்கிறது. அதுல சிவலிங்கம் பச்சை புள்ளியோ இல்ல, பச்சை புள்ளியோ தெரியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்ப 65 வயசு ஆகுது. 55 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்.
முன்ன எனக்கு 10 வயசு 8 வயசு தான் இருக்கும். அந்த டைம்ல குழம்பாவு அப்ப அரைப்பாங்க. மேல உட்கார்றது. இப்ப இப்பயும் உட்கார்ந்தாங்க. இப்ப இந்த ஒயரிங் பண்ணது ஒருத்தர் குந்த கிடையாது. இப்ப நாங்க லைட் போட்டோம்ல, அதுக்கப்புறம் யாரும் குந்த மாட்டாங்க. ஆனா யாரு எதை குந்தினாலும் எது பண்ணாலும் இடையில இது பண்ணது கிடையாது. ஆனா அதுல என்ன செய்வோம். ஆனா எங்க போனாலும் ஒரு விளக்கு போட்டு போனா அந்த காரியம் எதுவுமே தர வர. இப்ப நான் தான் விரதம் அவங்க 4 கிழமை எல்லாம் செய்யறேன். ஆனா நான் செய்யலாமா என்ன எதானாலும் நம்ம வீட்டுக்கு இருக்கு எல்லாரும் செய்யலாம் மனசுதான் அப்படின்னு நான் செஞ்சுட்டு நான் அந்த பிரதேசம் ஒரு வழியாக எந்த ஜேசிபியால் எடுத்து வச்சா ஏதாவது ஆயிடுமோன்னு நினச்சாங்களோ ஒரு வழியாக அந்த ஜேசிபியை அந்த ஊருக்காரங்க மூலயமா வர வச்சாச்சு. அதனுடைய வேலைகளும் நடக்க போகுது. ஏன்னா முதற்கட்டமாக ஜேசிபி வேணும். ஏன்னா அத்தகைய பெரிய ஒரு வெயிட்டாக அவர் வந்து இருக்கார் அங்கே. அவருடைய ஆழம் நம்ம எடுக்கும்போது அவருடைய ஆழம் என்னங்கிறத பாருங்கள். இப்போ அவருடைய இருக்கிற சைஸும் அவர் வெளியில் வர அந்த அந்த விஸ்வரூபத்தையும் நீங்களே பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரியவராக இருக்கார் அந்த பெரிய மறையில் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க ஊரில் எல்லாருமே அவருடைய அந்த அளவை பார்த்து. ஒரு வழியா எந்த ஜேசிபி வந்தால் நம்ம வந்து இங்கே எதாவது ஆயிடுமோ எடுத்தால் ஜேசிபி வச்சு எடுத்தால் ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சவங்க நீங்கள் மறுபடியும் அதே வண்டி எடுத்துகிட்டு வந்து வேலைகள் வந்து தொடங்க போகுது. அம்மா இல்ல இப்ப இது ஏத்தி வைப்பாங்க, அது கட் பண்றது பாத்துக்கலாம் பாருங்க. எடுத்து வச்சிருவோம். சாமியை எடுத்து வைக்கிறதுக்கு முதல்ல பதியம் பாடுறதுக்கான எல்லாருமே தயாராகிட்டாங்க. அந்த பதியம் பாடலை பாடி ஒரு பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். போற்றி அரூரமண்டரசே போற்றி சிராட்டிருவையாரா போற்றி அண்ணாமலைய மன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி தேகம்பத்திர எந்தாய் போற்றி அகம் என்னுரானாய் போற்றி பராய்த்திரை மேவிய பரணி போற்றி சாப்பள்ளி மேவிய சிவனே போற்றி குற்றாலத்துறை கூத்தா போற்றி கோதலி மேவிய கோவே போற்றி திரைக்கடற்குண்டி செல்வா போற்றி பொறுப்பவர் புவனத்துவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி வெலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உனை பேசினல்லான் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே கணக்கெழுந்த வெண்திரை தூள் கடலிடை நஞ்சு தன்னை கண்ணு ரோப்பு கொண்டு வந்திருக்கியா? ரைட். ரோப்பு வேண்டாம், இது இருந்தா வேணும். பெல்ட் தான் போடணும். ஆமா ஒரு பெல்ட்டா? சரி வா. நீலமான பெல்ட் வந்தா 2. ஆமா இந்த நீலமான தட்டல தலைவா. எதுமே 2 பெல்ட் இல்ல 2 ரோப்பு கூட எடுத்து வச்சிருங்க. ரோப்பு வச்சு அந்த அந்த ஃபைல்ல கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த ஃபைல்ல சீடர்களை வீடியோ ஃபுல்லா அவங்க தானே இருக்காங்க. இப்ப வேண்டாம் வண்டிக்கல பல்பு கலந்து அந்த பல்பு தான்ப்பா எத்தனை நாள் இருந்துச்சு? கொத்தனார் வந்துட்டாப்ல முடிஞ்சிச்சா? கொத்தனார் வந்துட்டாப்ல. அது செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும், ஜன்னி வேணும். செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும், ஜல்லி வேணும், கொத்தனார் வேணுமா? பதியம் பாடலுக்கு அப்புறம் எலுமிச்சை பழம் காவு கொடுக்குற அந்த ஒரு காட்சி நடைபெறுகிறது. யாரும் உட்காந்து வேடிக்கை பார்க்க கூடாது, எல்லாம் கலந்துக்கணும். சிவனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இதை வச்சிருந்திருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ. இல்லைங்களா என்னடா அப்படியே வைங்கடா, அப்புறமா எடுத்து வச்சுக்குவோம். ஒரு படி உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன், காங்கிரீட் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் போடுங்க ஐயா. வரட்டும்.
எனக்கு வரட்டும். இப்போ அதை எடுத்துக்கிறோம் ஐயா. அது இந்த பைப் எடுத்துட்டு வரட்டும். இன்னும் கொஞ்சம் அந்த கை கொடுங்க. இந்த கை கொடுங்க. போடுங்க. போடுங்க. எனக்கு கை கல்லுங்க ஐயா. இப்படி விட்டு நெப்புங்க. என் பக்கம் நெப்புறேன். கல்லுங்க. அது கல்லுங்க. திருப்புங்க. இல்லையா இப்படி போட்டுருங்க. நீங்க அந்த வீட்டுல காலு போயிட்டு அந்த ஊத்துங்க. இது பண்ணுங்க. முதல்ல இல்ல கல் வச்சுங்க. சொல்லுங்க. செங்கல் எடுங்க. அந்த கல் எடுங்க. தாளிட்டு இருக்குல்ல ஓரத்துல வச்சு போடுங்க. நடுவில் வேணா ஓரத்துல எடு 2 கல் எடு. ஓரம் வச்சுங்க. நாளைக்கு வரும். கடப்பா கூட போனோமா ஐயா. அந்த பக்கம் வேண்டாம். எனக்கா இழுக்கும். எனக்கா தள்ளும். அப்படி தூக்கி பாருங்க. இல்ல அப்படி தள்ளி ஐயா பாத்து கால கையில பிடிக்க முடியாது. இதுல போட்டு யாருக்கு தள்ளணும்? ஏன் பக்கம் தள்ளுங்க. வரட்டும். கடப்பா அவர் கூட புரிஞ்சு கை கீழே ஒரு தவளை போட்டுங்களா? கடப்பா கூட புரிஞ்சு வரட்டும். இன்னும் வரட்டும். கரெக்டாக போவோம். வரட்டும். கால் போடுங்க. அடியில் கொடுக்கணும். இல்ல இதை கொடுங்க. இதை கொடுங்கயா. இதுல ஒண்ணு கொடுங்க. அங்க வேண்டாம். இது எங்க கொடுங்க. இதுல ரைட் அப்படி விடுங்க. இப்ப தர்றேன். ஐயா இங்க போட்டு பாருங்க. இங்கிட்டாலும் போயிடும். அப்போ இப்படி படுத்துங்கய்யா. இப்படி படுத்துங்க. நீங்க பாத்து கை எடுங்க. கையை கொடுக்காதீங்க. கையை கொடுக்காதீங்க. கடப்பார வச்சிருக்கேன் ஐயா. கையை அப்படியே விட்டு ஐயா. இந்த கூட கல்ல கொடுங்க. அந்த கல் கொடுங்க. ஒரு கல் எடுங்க. கல்ல கொடுங்க. பெருக்கலாம். இல்ல கல் கொடுங்க. கல்ல கொடுங்க. கல்ல கொடுங்க. உள்ள போட சைடுல போடுங்க. உள்ள போட கையில கொடுங்க. இருங்க. இங்க ஒரு கல் போட்டு. இன்னொரு கல் கொஞ்சம் அப்ப சாய்பா புடிங்க. அப்படியே ஐயா வராதீங்க. காங்கிரீட் கடப்பாரு இது அண்ணா இது வந்துட்டா பெல்ட் வந்துட்டா இது பாக்கெட் இத முதல்ல அது நோத்திக்கலாம். அது அண்ணா காங்கிரீட் கீழே போயிருக்கலடா. வராதுங்க. ஒரு அடுக்கு கீழே போயிட்டு காங்கிரீட் போட்டுருக்கு. வராது பரிசா இத லேசா ஓரம் கட்ட சொல்லுங்க. தனியா அது நல்ல சாஞ்சாவரி
காயமாவது ஐயா கடப்பாரில பட்டல ரைட் அப்படியே ஓட்டு அழுத்து வா நிமித்துனுங்க நேரம் நிமித்துனுக்கு அப்புறம் ரைட் விடுங்க வருது இல்ல அவங்கள கேக்குறேன் புரியுங்களா ஆஃப் பண்ணியாச்சா அப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு நீங்க சரி 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 விடு 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 அவ்வளவு ஐயா அதை மட்டும் பிடிங்கி விடுங்கய்யா மெயின் ஆஃப் பண்ணியாச்சா ஐயா இங்க வேணா பிட்டு அண்ணா அண்ணா இங்க அறுத்துருங்க பிட்டு போட்டுக்கலாம் இங்க அறுத்துருங்க தெரிச்சிட போதுடா பெரிய கோயில் இருந்து உண்டான அடையாளம் அதே அவன் வரட்டும் இது வண்டி எடுத்துடலாம்யா கையெடுத்தீங்க திடீர்னு வந்தாலும் பற்றாக்குறையா இருக்கு அவங்களதான் சொன்னது இவங்களே தான் அவங்களே வந்துட்டாங்க பாத்தீங்களா இன்னைக்கு பக்கத்து ஊருக்கு பிடாரியம்மன் கோயில்னு பக்கத்து ஊருக்கு வந்திருக்காங்க ஏலாக்குறிச்சி தான் போனப்ப ஏலாக்குறிச்சி போன ஒரு நேரம் நீங்க போனீங்களா போயிருந்தா ஆனா இவங்களை கவனிக்கல ஓ அந்த சிவப்பு சட்டை இருக்கிற ஆமா தம்பி ஓ ஏலாக்குறிச்சியில் அவரு நாங்க சொன்னது மாதிரி அமைஞ்சிருந்தா கல்வி திட்டம் சொன்னது அதான் வச்சு இங்கதான் வைக்க போறோம் அதான் அன்னைக்கு சொன்னது அதுதான் இன்னைக்கு அவங்க கேட்டது அது இல்லைங்கய்யா இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்க எல்லாரும் சரி அவங்களா தான் சொன்னோம் அதுக்குதான் நான் உங்க தபத்தி எந்த இடத்துல வைக்கலாம் எத்தனை அடி தட்டி வைக்கலாம் போலாங்கிற இருக்குல்ல
போட்டுக்க ரோட்ல போட்டுக்க ரோட்ல போட்டு போட்டாங்க. கோவில் கல்லு கோவில் கல்லு கோவில் இருந்ததுக்கான அடையாளம். எவ்வளோ பெரிய ஆவுட புதஞ்சிருந்துருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட கீழே உள்ளது அப்படியே புதஞ்ச நிலையில் இருந்தது. இது எப்படி இதுக்குள்ள வந்துச்சு உங்களுக்கே தெரியாதுங்க. முனிவர்கள்லாம் கும்பிட்ட மாதிரி இருக்கு இந்த ஊரை பார்த்தா. சித்தர்கள்லாம் உட்காந்து சாமி கும்பிட்டாங்களே அந்த மாதிரி இருக்கு. அதான் இருக்கு. சிவலிங்கத்தை தோண்ட தோண்ட ஊரே சுற்றி வேடிக்கை பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுடைய கற்கள் ஆல்ரெடி கோவில் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோவிலுடைய கற்கள் ஒவ்வொன்றா வெளியில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கல்லுமே அந்த அளவுக்கு வெயிட்டாக உள்ளதையும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சிற்பக்கலைகளோட புடைப்பு சிற்பங்களோட இருந்திருக்கு. இந்த கற்கள் எல்லாமே இந்த ஆவுடைக்கு கீழே வந்து பதிக்கப்பட்டிருக்கு பல வருடங்களுக்கு முன்னே. கோவிலில் தான் இது இருந்திருக்கு, தெரியாமல் பாருங்கள். இதனுடைய தோண்ட தோண்ட அந்த கோவிலுடைய கற்கள் எல்லாமே அடியில் இருக்குது. கோயில் வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு 20 வருஷமா இது மேலே கிடையாது. 10-20 வருஷத்துல கீழே மண் ரோடு தூரம் இருக்குது. அதை இது பண்ணல. இந்த கோவிலுடைய கற்களை வச்சு இந்த சிவலிங்கத்தை மேலே வச்சுருக்காங்க. காலப்போக்கில் ரோடு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கு.
ஹெல்ப் பண்ணவா? பழைய சகாலத்து சிங்கிள்ரா. ஊர் மக்களுக்கு வியப்பாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை தோண்ட பழைய காலத்து செங்கற்களும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கருங்கல்லாலான கோவிலுடைய அந்த கட்டிடக்கலைக்கு பயன்படுத்தப்பட்ட கற்களும் கிடச்சது தான் ஊர் மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருடங்களாக ஒரு 70 வயது கொண்ட நபரே வந்து பார்க்காம இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஆவுடையோட வயது என்னவாக இருக்கும், இது எப்போ வந்ததாக இருக்குங்கிறது அவங்களுக்கே அதுக்கப்புறம் தான் புரியாமல் போயிடுச்சு. இது வந்து இந்த ஊர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவுடைனாவே 2 பாகங்கள் தாங்க இருக்கும். ஒன்று மேல் பாகம், ஒன்று கீழ் பாகம். அதாவது பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம்னு சொல்லிட்டு 2 பாகங்கள் இருக்கும். அப்படி பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 2மே வந்து 4ஆன நிலையை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நிலைக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால இதனுடைய அருமை தெரியாமல் காலப்போக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரியோ இல்லை அதிநக வாகனமோ வந்து பார்த்திங்கன்னா ரிவேர்ஸ் வரும்போது இதில் வந்து இடித்து அந்த ஆவுடைகள் வந்து 4 பாகமாக இருக்குது. ஆனால் நம்ம இதை மாற்றலைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனசு தான் காரணம். இவராகவே வைக்கணுங்கிற காரணத்துக்காக இவரை மாற்றாமல் இவரை நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். உடஞ்சது கூட ஒரு சிறிதளவும் வெளியே தெரியாமல் இது வேறு லெவலுங்க. இது வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய முழுக்க ஒரு செயல்பாடுகளுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பார்த்துக்கலாம். பின்னாடி வண்டி வை. ஆமாம், இதை நோட்டுனா தான் போவோம். பொறுமையா பண்ணுங்க, அவசரம் இல்லை, பண்ணுங்க. அப்படியே நிமிஷத்துல பெல்ட் போட்டுக்கலாம். பெல்ட் போட்டு தூக்கிடலாம். அப்படியே அங்க தாண்டி வச்சுக்க.
அவர் வெளியில் வந்த ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசாக இவ்வளோ நாளாக உள்ளே இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஊரே வந்து ஒரு செகண்டில் உறைஞ்சி போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட 8.5 அடிங்க, 8.5 அடி நீளம். அதை நீங்களே பாருங்கள். பிரம்மபாகம் 33 இன்ச்சு. என்ன அதாவது 2.25 அடி. 2.25 அடி பிரம்மபாகம். பிரம்மபாகம் எத்தனை? 2.25 அடி. பிரம்மபாகம். விஷ்ணு பாகம் 2 அடி.
2.5 அடி விஷ்ணு பாகம். ருத்ரபாகம் 2.25. ஆமா, மூணுமே 2.25. ஆமா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 8.25 அடி. 8.25 அடி. 8.25 அடி. 8.25 அடி மொத்தம். நம்ம பெரிய மறை ஊருக்கு ஏற்ற மாதிரி பெரிய லிங்கத்தடி. என்னங்கய்யா? 10 இப்போவே மணி 5 ஆயிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் எப்படி பண்ணி முடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கேட்டாங்க. அப்போ தான் நம்ம வந்து சிவனடியார்களும் நம்மளும் சேர்ந்து என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்கள் ஆனாலும் விடிய விடிய இரவு பகல் ஆனாலும் இதை நாங்கள் முடிக்காமல் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த வேலைகளை உடனடியாக ஆரம்பிச்சிட்டோம். இதை பேசுகிறப்பே மணி பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு மேலே தான் இதனுடைய கட்டிடக்கலை, அதாவது அந்த மேடை அமைக்கிற அந்த வேலைகளே வந்து பார்த்திங்கன்னா நடைபெற ஆரம்பிச்சது. நம்ம எதிர்பார்க்காததை விட மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் பெரிய மறையில் இருந்திருக்கு. அரியலூர் மாவட்டம் பெரிய மறையில் கிட்டத்தட்ட 8.25 அடி அதனுடைய லிங்கத்தடியோட அளவு மட்டும் 5 அடி வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே இருந்திருக்கு. தோண்ட ஊர் மக்களே மிகப்பெரிய ஆச்சரியத்தில் பார்த்தாங்க. அந்த லிங்கம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோவில் வந்து இங்கே இருந்திருக்கு. அதோட அடையாளம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுடைய மிகப்பெரிய ஒரு கற்களும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 கிலோவுக்கு மேலே இருக்குது. பிரதிஷ்டையானது எந்த நாளில் நடைபெறாதுன்னு சொன்னாங்களோ அதே நாளில் இன்றைக்கி நடைபெற்றுட்டு இருக்கு. 17/9/2024 இன்னைக்கு நடைபெற்றுட்டு இருக்கு. பௌர்ணமி நாள் அதுமா ரொம்ப சிறப்பாகவே நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட வேலையை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. நம்ம ட்ரஸ்ட் மூலமாகவும் அரண்மனை அறக்கட்டளை அவங்களுடைய சிவனடியார்கள் மூலமாகவும் இந்த வேலையானது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த அக்கா தான் முன்னாடி கழுவுறாங்க பார்த்தீங்களா, இந்த அக்கா தான் ஆரம்பத்தில் நம்ம வந்த நாள் அப்போ சொன்னாங்க, இதை எடுத்து வைக்கலாம் முடியாதுப்பா, இதை பண்ண முடியாது, அப்படி பண்ணிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நகைச்சுவாக பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க கையாலேயே இன்றைக்கி சிவலிங்கத்தோட லிங்கத்தடியை அவங்க கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து அன்றைக்கி நகைச்சுவாக அந்த டைமில் பேசிகிட்டு இருந்தோம். பெரியவங்கெல்லாம் ஓரளவுக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்க இந்த சிறு பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவங்களுடைய ஆர்வமும் அவங்களுடைய அக்கறையும், அதாவது என்னை விடவே இல்லை. நான் அந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் வந்ததுலேருந்து எப்போ வருவீங்கண்ணா இதை எப்போ பண்ணுவீங்க, நாங்கள்லாம் வணங்கணும், இதை எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக என்கிட்ட கேட்டு அவ்வளோ அழகாக வேலைகளை செஞ்சுருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம். சாமிக்கு அடிபீடம் கட்டுறதுக்காக செங்கற்கள் வர வைக்கப்பட்ட டைம் பார்த்திங்கன்னா மாலை 5:30 மணி. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கற்களே வந்து இறங்குற அந்த சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் சாமிக்கு அடிபீடம் கட்டுற அந்த வேலையானது தொடங்குது.
ஏய் தம்பி இந்த கல்ல ஏறா ஏய் இந்த கல்ல ஏறா அதெல்லாம் ஏறா முள்கல்ல எல்லாம் பாக்க எடு ஒண்ணா எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு மேலே இருக்குது வேப்பாளை ஒரு ஆசை நிறைய கொத்தனாரோடைய வேலை அளப்பெரியதுங்க. அந்த நேரத்தில் அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு பகல் நேரத்தில் அவங்க வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இரவில் வந்து இங்கே சாமிக்காகவும் அந்த ஊர் மக்களுக்காகவும் நல்ல அன்போட பற்றோட வந்து பார்த்திங்கன்னா விடியங்க அந்த வேலையை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. அவங்க கூடிய அந்த குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேலைகளை பார்க்குறாங்க பாருங்கள். ஒரு அலுப்பு இல்லாமல் இரவு 10 மணிக்கு மேலே இந்த வேலையானது நடக்குது. எவ்வளோ குழந்தைங்களுடைய அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம். அவங்களுடைய அந்த அக்கறைங்கிறது அளப்பெரியதாக அந்த இடத்துல நான் வந்து பார்த்தேன். காட்டு பார்த்து காசு போறவங்களை பார்த்து சொல்ல எடுத்து போடுறது சிவலிங்கத்தை பரிசீலனை பண்ணி இருக்கிறார்கள். உங்களால முடிந்த ₹1 100 1000 2000 எவ்வளவு வேணாலும் போடலாம். காசா போடுங்க. காசா போட்டு இந்த சிவலிங்கத்தை தூக்கி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு போவோம். காலையில் கேட்டீங்க அது கும்பாபிஷேகம் மாதிரி நடத்த போறோம். விடியறதுக்குள்ள நடத்திடும். இன்னைக்கு நமக்கு வந்து திருவாலயத்தில் வந்து பந்த காட்சி மாதிரி நம்ம ஊர் பெரிய மலைக்கு இது ஒரு பந்த காட்சி. வேள்வி போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். சிவந்தனே தொட்டு விடுங்க.
ஐயா எந்திரம் வைக்கிறாங்க, எல்லாரும் வந்து வரிசையா தொட்டு கொடுங்க. சாமிக்கு எந்திரம் வைக்கிறாங்க. அந்த இது தங்க வச்சிருக்கவங்க கொண்டு கொடுத்துருங்க. தங்க கொட்டு மணி ஆகி வச்சிருந்தாங்களா அந்த சொம்புல அப்படியே வாங்க, ஒரு வருஷம் வாங்க. நாளை எட்டு நாளை முகத்தை அந்தந்த பக்தவர்கள் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நில்லுங்க. அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம கொடுங்க. கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாம அவங்களுக்கு ஒதுங்கி நில்லுங்க. ஒரு எல்லாரும் பார்க்கலாம். கொஞ்சம் ஒதுங்கி நின்று பாருங்க. இடைஞ்சல் கொடுக்காதீங்க. கொஞ்சம் டைட் பண்ணுங்க. தள்ளிங்கப்பா. மேல பார்த்து. அப்படியே கொஞ்சம் நவுத்திக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். தம்பி இந்த பக்கம் வா, இந்த பக்கம் கொஞ்சம் நவுத்து. அப்படியே வழக்கமா நவுத்து. நவுத்திங்க. கொஞ்சம் நவுத்தலாம். கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அங்கே தூக்கி போலாம். ஆமா கொஞ்சம் இங்க ஓடியா என்ன ஒரு போட்டோ எடு.
ஒரே ஒரு போட்டோ எடுத்தாச்சு. பார்த்து சரி பார்த்து. லேசா 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 இறக்கி தூக்கு. சுவிங் பண்ணு கொஞ்சம் அப்படியே எட்ட போய் நில்லுங்க. ஒண்ணுல ஆள் எடுத்து சாஞ்சிட்டாரு, வேற ஒண்ணு கிடையாது. ஆளு இடிச்சதை சாஞ்சிட்டாரு, வேற ஒண்ணு கிடையாது. ஜேசிபிலேருந்து அந்த சிவலிங்கம் லைட்டாக தவறுச்சு பார்த்தீங்களா? அப்போ ஊரே வந்து வியப்பில் நின்றுட்டாங்க. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒன்று கெட்டது நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு செகண்டில் அப்படி எதுவுமே ஒன்று இல்லை அப்படிங்கிறது தூசியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யாருமே அந்த நினைவுக்கு போகல. அது ஒரு சின்ன, அதாவது எல்லாரையும் ஒரு பயமுறுத்தின மாதிரியான ஒரு செயலாக தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. ஐயாவை நான் தீர விசாரித்தேன், ஐயாவுக்கும் எதுவும் இல்லை. ஐயா வந்து எட்ட நின்றுருக்காரு. ஆனால் அந்த சிவலிங்கம் அவர் மேலே படாமல் பட்டதுக்கு காரணம் நான் தான். இல்லை அப்படின்னா, நான் பிடிக்கல அப்படின்னா ஐயா மேலே அந்த சிவலிங்கமானது டைரெக்டாக வந்து அடிச்சிருந்துருக்கும். ஏதோ அந்த இடத்துல நான் இருந்ததுனால அதை வந்து நம்மளோட போயிடுச்சு. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல நிலையில் இந்த வேலையானது நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. லைட்டா மேல போங்க, லைட்டா ஒரு செகண்ட் மேல ஒரு நிமிஷம்
இதை பாத்தீங்களா? எப்படி வச்சிருக்காங்க? புரியல பாத்தீங்களா? ஒரே தானே செய்ய மேல்கல் இறக்குங்க அப்படியே இறக்குங்க. இறக்குங்க அப்படியே இறக்குங்கண்ணா. கீழே இறங்குப்பா. கொஞ்சம் ஜேசிபி வச்சுக்கிட்டே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அப்போ எதுவுமே கிடையாது. சாரத்தை கட்டியும் கயிறை கட்டியும் தான் இழுத்துட்டு வந்து போட்டிருப்பாங்க யானையை வச்சு. அந்த பகவான் தான் அதுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ மக்கள் இருக்கும், ஒரு இயந்திரம், இவ்வளோ பெரிய இயந்திரம் இருக்குது, டன்னு கணக்கில் தூக்குற இயந்திரம். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா சரி, கொட்டுறது கூட மணல் தான் கொட்டுறோம், வேற எதுவும் போட்டோம். மணல் தான் மணல் சைஸ் அமைப்பை வந்து கரெக்ட் பண்ணிட்டு மணல் போட்டணும். அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. மணல் மட்டும் போடுங்க. மக்கள் எல்லாம் நல்லா செயல்பட்டாங்க. அதை தாண்டி அந்த ஜேசிபி ஓட்டுநர் ரொம்ப அருமையாகவே செயல்பட்டு ஒரு சிறு இது கூட இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து அந்த பீடத்தில் உட்கார வச்சுட்டாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் நான் இந்த வீடியோ மூலயமா.
எடுக்கும்போது 4 துண்டுகளாக உடஞ்சவர் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், உடஞ்ச அந்த தடமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக அவருக்கு வந்து அந்த வேலைகள் அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம இதை மாற்றலைங்க. ஏன்னா அவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாற்றலை. அவருடைய கலைநயத்தை, அந்த காலத்து கலைநயத்தை நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஸோ அவரையே நாங்கள் அமைக்க நினச்சோம். எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காரு பாருங்கள். 4 துண்டாக உடஞ்சிருந்தவராக இந்த அளவுக்கு இருக்காருங்கிற ஒரு ஆச்சரியம் ஊர் மக்கள் வியந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சிறப்புகள் இன்னும் இருக்குது, நீங்களே பாருங்கள்.
இரவு நேரம் 2 மணிலேருந்து 3 மணி இருக்கும். யாரும் சோர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவாக இருக்கட்டும், அதை சுற்றி உள்ள வீடுகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வர காப்பிலேருந்து டீலேருந்து காப்பிலேருந்து எல்லாமே போட்டு ஸோ அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செஞ்ச கொத்தனார்களுக்கும் சித்தாள்களுக்கும் அங்கே உள்ள சுற்றி உள்ள அங்கே இருந்த இளைஞர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து இங்கே வந்து நம்ம காணொலி மூலயமா பார்த்து இங்கே வந்து நைட்டு இரவு முழுக்க இருந்த அந்த நண்பர்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து அந்த தேநீரை வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்க, இவ்வளோ ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த கொடுத்த அந்த தேநீரில் தான் இவங்க சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடிஞ்சதுன்னு நான் நினச்சேன். அந்த சைடு கொஞ்சம் அடிச்சா கூட இங்கே வராதீங்க, நான் பின்னாடி போங்க. முடியாது அந்த பக்கம் வர வைக்காது. இந்த பக்கம் முன்னாடி இருந்துருங்க, நீங்க முன்னாடி இருந்துருங்க. இந்த கை எடுங்கண்ணா, பார்த்து பார்த்து கை இப்போ தள்ளுங்க, அப்படியே தள்ளுங்க, அப்படியே தள்ளுங்க. அதான் நானும் முன்னாடி சொன்னேன். கல்ல மட்டும் ஒரு ஆளு பிடிச்சுங்க. வீடியோல இருக்கு. இரவு 2:30 மணிக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆவுடை விஷ்ணுபாகம், பிரம்மபாகம், ருத்ரபாகம் எல்லாத்தையும் அமைச்சு அவருக்கு நந்தி வச்சு அவருக்கு பின்னாடி பலிபீடம் வச்சு அனைத்தையும் 2:30 மணிக்குள்ளே வச்சாச்சு. இதற்கப்புறம் அவருக்கு பூஜைகள் வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். அனைத்து பூஜை ஜாமான்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இத்தனை மணி வரைக்கும் இந்த கொத்தனாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. பாருங்கள், இத்தகைய ஒரு உயரத்துக்கு போயிட்டார் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி அவரை குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருந்தது. இன்றைக்கி நம்ம இந்த அளவு ஹைட்டை ஏற்றலை, அவராகவே தானாக இன்றைக்கி ஹைட் ஏறி நிற்கிறாரு. இனிமேல் அவர் யார் வந்து அவரை பார்த்தாலும் அண்ணாந்து பார்க்குற அந்த ஒரு நிலை தான் அவருக்கு வந்து இருக்குங்கிறத இதில் சொல்லிக்கிறேன். ஸோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வச்சா கூட மிக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் அமைஞ்சிருக்காரு. ஸோ இன்னும் மேலும் மேலும் அவருக்கு நிறையா பூஜைகள் வந்து நடக்க இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். இப்போ தான் மணி 2:45 ஆகுது. கிட்டத்தட்ட விடிய விடிய நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தொடர்ந்து பாருங்கள். எப்படா சாமி அடிப்பீடத்து மேலே ஏறும், நம்ம வந்து கோலம் போடலாம், இதை வந்து அழகுபடுத்தலாம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லா சாமிகள் வச்சதும் சாமிக்கு எண்ணெய் பூசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கோலங்களிட்டு அழகுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் மக்கள். என் கண்ணுக்கு அவர் நொடிக்கு நொடி அழகாகிறத நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ அதாவது அங்கே மேலே எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அழகும் சரி, அவருடைய உயரமும் சரி, மேலே ஏறிக்கிட்டே மெருகேறிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு காட்சி தான் இந்த காட்சி. எண்ணெய் பூசப்பட்டதும் அவருடைய அந்த தோற்றத்தை பாருங்கள்.
சிவனடியார்களே வியந்துட்டாங்க. முத நாள் பகல் ஆரம்பித்து மறுநாள் பகல் வரைக்கும் நடந்த ஒரே திருப்பணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மெய்சில் இருந்துட்டாங்க. அப்படி ஒரு பெரியவராக அவர் வந்து காட்சியளிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 2 நாட்கள் நடைபெற்ற அந்த பணி வந்து முடிய போது 6 மணிக்கு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு பூஜைகள் தொடங்க. இதற்கப்புறம் முழுக்க முழுக்க வர்றது அவருக்கு அபிஷேகம் பண்ண வீடியோக்களும் நிறைவு பெற்று மக்கள் எந்த அளவுக்கு ஆரவாரமாக அவரை கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அடுத்த காணொலியில் வரப்போகுது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிற்றம்பலம் கூடம் நடம் செய்கின்ற பூங்கலள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. விமலா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. மென்மிகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். மென்மிகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். என்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி போற்றி. எல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னை
பக்கம் சாமிக்கு பூஜைகள் நடக்க, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கும்மி ஆட்டம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஊர்கள்லையுமே நடக்கிறது வழக்கம். இந்த ஊர்களில் ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்மி ஆட்டத்தை ஒரு சேலஞ்ச் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் அம்மாக்கள் எல்லாமே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்க எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க ஆடி முடிக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா சாமியும் ரெடி ஆகிட்டார் எல்லோரும் பார்வைக்கும். நந்திக்கும் சிவலிங்கத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மேல்கூரை, அதாவது ஷெட்டானது அமைக்கப்பட இருக்குது இன்னொரு 2 நாட்களில். ஸோ அதற்கு முன்னாடியே காணொலி ஏன் பதிவிடுறோம் அப்படின்னா, அது ஷார்ட்ஸாக வந்துடும். ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நம்ம ஷெட்டு போட்டதை பதிவு பண்ணிடுவோம். ஆனால் இது வந்து மக்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுடைய அன்புக்காகவும் அவங்களுடைய பாசத்துக்காகவும் பதிவிட்ட ஒரே காணொலி தான் இது. மிக அழகான இந்த நந்தியும் அடிப்பீடமும் ஆதாரபீடமும் அரண்மனை அறக்கட்டளை மூலமாக அவ்வளோ அழகாக அவங்களுடைய பங்களிப்பு எப்பவும் நம்ம பக்கம் இருக்கும். அது போலவே அவங்களுடைய பங்களிப்பு மூலமா இது அவங்க நமக்கு ஊர் மக்களுக்காக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி மூலமா. பல 100 வருடங்களாக இந்த சாமிக்கு பெயர் என்னன்னே தெரியாமல் ஊர் மக்கள் வணங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவ்வப்போது நம்ம கேள்விப்பட்டு இந்த சாமிக்கு மிக அழகான ஒரு பெயரையும் அந்த ஊர் ஒரு குழந்தை வடிவில் தெய்வம் மூலயமாக நம்ம வந்து பெயரை திருமுறை மூலயமா நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம். இந்த குழந்தை மூலமாக அந்த ஊருக்கு மிக அழகான ஒரு பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. தோணியப்பர் அப்படின்னா படிப்பறிவு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்களாம் அந்த சாமியை வந்து வணங்குங்க, நல்லா படிப்பை கொடுப்பார் அப்படின்ட்டு அங்கே உள்ள சிவனடியார்கள் சொன்னாங்க. மிக அருமையான ஒரு பெயராக தான் நான் பார்த்தேன். நம்ம அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலமாக 2ஆவதாக எடுத்து வைக்கப்பட்ட சாமி தான் இந்த தோணியப்பர். மக்களால் நிகழ்த்தப்பட்டது தான் இது. அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலமா மக்கள் அவங்களுடைய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கொடுத்த அந்த பணத்தை வச்சு செய்யப்பட்டது தாங்க இந்த அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலமா பண்ணப்பட்டது தான் இந்த தோணியப்பர் ஆலயம். இன்றிலிருந்து தோணியப்பர் என்று அழைக்கப்படுகிறார் இவர். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா மக்களுக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாமே எதுவுமே இல்லை, இது உங்களுடைய அறக்கட்டளை, உங்களுக்காக மட்டும்தான் இது செயல்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே இது செயல்படுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இவருக்கு இன்னும் ஒரு 2 நாட்களில் ஷெட் அமைப்பு போடப்படும். அதையும் நம்ம காணொலியாக வெளியே தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கடந்து வந்து இவரை கீழே இருந்தவரை மேலே தூக்கி வச்சாச்சு. கிட்டத்தட்ட 8.5 அடி வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. 4.5 அடி 5 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்திருக்காரு. அதாவது காலப்போக்கில் ரோடோட மட்டம் ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அதிகமாகி மேடாகி அவர் வந்து கீழே போன மணிக்கு ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மேலே இருக்கார் பாருங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் வட்டம் பெரியமறை அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. நன்றி. எனக்கு எந்த இடத்துலையும் கிடைக்காத ஒரு உத்தரவை இந்த இடத்துல இவர் கொடுத்தாரு. அதுதான் ரிஷி. நான் முதல் நாள் இந்த ஊருக்கு போகும்போது அந்த நாய் என்னிடம் பழகின விதத்தை என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. என்னுடைய காலை கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லைங்க. ஒரு நாயானது வெளியிலேருந்து வருது அப்படின்னா
அவள் வாலாட்டும் நம்மக்கிட்ட கொஞ்சம் நான் இதெல்லாம் அதை தாண்டி இது ஏதோ என்னை பிடிச்சி நிப்பாட்டி எனக்கு உணர்த்தினதாக தான் இதை நான் பார்த்தேன். ரொம்பவும் ஒரு மேன்மையான தருணமாக தான் இதை நான் பார்க்குறேன். அதற்கப்புறம் இந்த நாயை வந்து காணவே இல்லை. ஊர் மக்கள் எல்லோரும் என்ன வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த நாய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் மக்கள் எல்லாருமே தேடுறது இந்த ரிஷியை தான். கண்டிப்பாக இது என்னவா இருக்குங்கிறது என் ஆள் மனசில் இருக்குது, அதை நான் வெளியே சொல்ல விரும்பலை. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.